நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்துல் கலாம் ஐயா ஆதரவாளர் பொன்ராஜ் அவர்கள் மீது தமிழக அரசு வழக்கு பதிவு செய்திருக்குது. கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வீடியோ வைரலாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. குப்பை கூட்டுறவ கூட 4 புருஷன் 4 பொண்டாட்டி வச்சிருக்காங்க. எங்க தலைவர் வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசின வீடியோ வைரலா இருக்குது. மேற்கொண்டு நானே ஒரு வீடியோ பார்த்தேன். பல்லு இருக்கிறவங்க பக்கோடா சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் பேசியிருக்கிறாங்க. இதை பார்த்து வெகுண்டெழுந்து பொன்ராஜ் ஐயா என்ன பண்றாங்க அப்படின்னா, யார் அப்துல் கலாம் ஐயாவோட ஆதரவாளர், அதாவது ஆலோசகர். அப்துல் கலாமுக்கே ஆலோசனை சொல்ற இடத்துல இருந்த அந்த ஐயா தமிழ்நாடு கலாச்சாரம் எதை நோக்கி போயுது, இப்படி சீரழிவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெகுண்டெழுந்து பேசியிருக்காரு. அப்போ ஒரு பொண்ணை விபச்சாரிங்கிற மாதிரி அவர் சித்தரிச்சு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணியில தான் கொண்டு போயிருக்கிறாங்க. இப்ப நான் தெரியாம தான் கேட்கிறேன், உண்மையிலே தமிழ்நாடு கலாச்சாரம் எதை நோக்கி போகுது? ஐயா மீது மட்டும் வழக்கு மட்டும் பதிவு பண்ணி பாருங்க. காரணம் என்னன்னா, அவர் தொடர்ச்சியா ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் இப்படி தமிழ்நாட்டை ரொம்ப சீர்கெடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயா பேசுனதுனால கோபத்துல அவர் மேல கைதான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இவிஎம் மிஷின் சதியினால தான் விஜய் ஜெயிச்சிருக்கிறாரு, வெற்றி பெற்றிருக்கிறாரு. அது அமித்ஷாவின் சதி வலைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தொடர்ச்சியா பேசும்போது இது தாவேகா கட்சியினருக்கும் அந்த ஆட்சிக்கும் ஒரு சில கேவலங்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காழ்ப்புணர்ச்சியில தான் ஐயா மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதுதான் உண்மையாகவும் இருக்கும் கூட. ஏன்னா ஆதாரப்பூர்வமாக ஏன்னா அவர் ஒரு விஞ்ஞானி இல்லையா, ஆராய்ச்சியாளர் இல்லையா, ஒரு ஆதாரப்பூர்வமாக அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வீடியோக்களையும் கோரிக்கைகளையும் இவங்க பார்த்து வெகுண்டெழுந்து தான் இந்த கைது நடவடிக்கையே அப்படிங்கிறது தெரிய வருது. நீங்க பொன்ராஜ் ஐயா மீது மட்டும் கை வச்சு பாருங்க, தமிழ்நாடு அப்புறம் எந்த மாதிரியான போர்க்களத்தை சந்திக்குதுன்னு பாருங்க. அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அவரை கைது பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்குங்கிறத நீங்க வருங்காலத்துல சந்திப்பீங்க. நன்றி.